எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் பார்ப்பது அதே சந்தோஷம். கர்த்தர் தாமே நம் மத்தியில் வந்து நம்மோடு பேசுவாராக. ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். யார் இந்த நட்சத்திரம் கண்டாங்க, என்ன நட்சத்திரம் என்பதை நாம் அறிய விரும்புகிறோமா? வேதத்தை திறந்து வாசியுங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இது யார் என்று பார்க்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அவர்களுக்கு அந்த நட்சத்திரத்தை தேவன் காண்பித்தார். அந்த இடத்திற்கு போகும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது அவர்கள் அந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறாராமே, அவர் எங்கே என்று தேடி வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சைன், ஒரு அடையாளம் பாருங்கள். நட்சத்திரம் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ நட்சத்திரத்தை மாலை வேளைகளில் பார்க்குறோம், அழகான நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்குறோம். இவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட நட்சத்திரம் விசேஷித்த நட்சத்திரம். ஆண்டவருடைய பிறப்பு இடத்தை காண்பிக்க தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தெய்வீக நட்சத்திரம் என்று சொல்லலாம். அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அந்த நட்சத்திரம் தேடி வருமானால எங்கே இருக்குது, என்ன இருக்குது என்று தேடிக்கொண்டே அந்த சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவினிடத்துல போய் கேட்கிறார்கள். பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஏரோது ராஜாவினிடத்தில் கேட்டபொழுது அவனுக்கு என்னடா, நம்மளை விட ஒரு ராஜா இருக்கிறாரா, அது எந்த ராஜா என்று பொறாமை எரிச்சல் வந்து அந்த ராஜாவை ஆரம்பத்திலே அழித்து விட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். இப்போது இந்த நட்சத்திரன்றது பாருங்கள், தேவனால் கட்டளையிடப்பட்டது ஒரு விசேஷத்த நட்சத்திரம். அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம வீடுகளில் நட்சத்திரத்தை மாட்டி வைக்கிறோம். இந்த நட்சத்திரம் என்பது ஆண்டவர் அந்த சாஸ்திரிகளுக்கு காண்பித்த ஒரு பெரிய அடையாளம். தேவனை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அந்த இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்ல கொடுக்கப்பட்ட அடையாளம். இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவர் எத்தனை காரியங்களை கொண்டு நம்மை வழி நடத்துகிறார். அன்றைக்கு நட்சத்திரத்தை பார்த்தாங்க, இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாய் பேசுகிறார். இப்போ நட்சத்திரம் என்பது பாருங்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், நட்சத்திரம் போல பெருக பண்ணுகிற நட்சத்திரம் பாருங்கள். மாலை வேளையில் பார்த்தா எவ்வளவு நட்சத்திரம். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறியா, நீ வானத்து நட்சத்திரங்கள் எண்ண முடியுமா? நோ, வி கேனாட் கவுண்ட், எண்ணவே முடியாது, அவ்வளவு நட்சத்திரம். அப்போது அந்த விதமாக உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவே என்று சொல்லுகிறார். இப்போ நட்சத்திரன்றது ஆண்டவர் கொடுக்குற பெரிய சைன், ஒரு அடையாளம். ஆதியாகமம் 15 அதில் தான் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வெகு காலமாக குழந்தையற்றிருந்த ஆபிரகாமுக்கு நீ நட்சத்திரம் எண்ண முடியுமா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் எண்ண முடியுமா? நோ, யூ கேனாட் கவுண்ட் தம். அப்போது அந்த விதமாக ஆசீர்வதிப்பேன். அது மாதிரி ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு பெரிய அடையாளம், ஆண்டவர் கொடுக்குற அடையாளம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அது வேறு விதமாக சொல்கிறார். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களை நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிக்க செய்வேன். நல்ல ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவர் மற்றவங்களெல்லாம் பாவத்தில் இருக்கிறவங்க, அக்கிரமத்தில் இருக்கிறவங்களோடெல்லாம் அன்பாக பேசி அவர்களை நீதிக்குட்படுத்துறவர்கள் எப்படி இருக்கிறாங்களா, நட்சத்திரங்கள் போல ஜெலிப்பார். இப்படி நிறைய காரியங்கள் வேதத்திலேருந்து வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த நட்சத்திரம் போல ஆண்டவர் கையில் எடுக்கப்பட்டு உபயோகிக்கப்படுவோமானால், ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்குவோமானால் எவ்வளவு நலமாக இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமாய் விளங்க நான் என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது பயபக்தியோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நட்சத்திரம் போல பெருக பண்ணும், அழகாய் எல்லா நட்சத்திரங்களிலும் ஒரு பெரிய நட்சத்திரத்தை அடையாளமாக காண்பித்தது போல என் வாழ்க்கையில் நட்சத்திரம் போல நான் ஜொலிக்க வேண்டும். அப்படி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரம் போல உமக்கு மகிமையாக அன்றைக்கு நீர் வழிகாட்டியாக அந்த ராஜாக்களுக்கு காண்பித்தீர். இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு வழிகாட்டியாக ஆண்டவர் இன்றைக்கு எங்களையும் ஒரு வழிகாட்டியாக அநேகரை நல்வழிப்படுத்தும் வழிகாட்டிகளாக ஆண்டவருக்கு மகிமையாக உபயோகிக்கும்
சுவாமி. உடைய வல்லமை எங்கள் மேல் இறங்கட்ட ஒவ்வொருவரையும் யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களின் போது நாங்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறோம். ஜெபகோபுரம் இருக்கும் பட்டணங்களில் எல்லாம் இருக்கும் பங்காளர்கள் வீட்டிற்கு வந்து உங்களுக்காக ஜெபம் செய்து இந்த புதிய வருடத்திலே வரும் வருடத்திலே நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக உங்களை வாழ்த்த விரும்புகிறோம். ஆகவே உங்கள் வீட்டிற்கு வரும்படியாக ஜெபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற நேரத்தை கொடுங்க. அவங்க வந்து உங்களை சந்தித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அதே போல பிரியமானவர்களே, சீஷா மூலமாக அநேக ஏழை பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களின் போது இலவசமாக புது ஆடைகளை கொடுக்க போகிறோம். அதிலும் நீங்கள் பங்கேற்கும்படியாக அதற்காக ஜெபித்து கொண்டு நீங்களும் உங்களால் ஆன பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக முன்வாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழிநடத்துதலை கொடுப்பாங்க. இல்லைனா சீஷா வெப்சைட்டில் போய் நீங்கள் டொனேட் பண்ணலாம். இன்னும் ஜிபே மூலமாகவும் டொனேட் பண்ணலாம். அதற்கான விவரங்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னும் அதோடு கூட இயேசு அழைக்கிறார் கூட்டங்கள் நடைபெறப் போகிறது. ஜனவரி 3, 4 சென்னையிலே நடைபெறப் போகிறது. புது வருடத்திற்கான ஆசீர்வாதத்திற்கான விசேஷ ஜெபம் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். வாருங்கள், இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் February 1 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட், அதுவும் சென்னையில் நடைபெறுகிறது. அதற்கும் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். எக்ஸாமுக்கு முன்னால் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியே கரங்களை வைத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டில் ஜெபம் பண்ணுவோம். இந்த கூட்டங்களை ஆண்டவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். அதோடு கூட இந்த கூட்டங்களின் செலவு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதற்கான ஒரு சுவனியரை வெளியிட போகிறோம். அதில் யார் வேண்டுமென்றாலும் அட்வர்டைஸ் பண்ணலாம். ஒரு பேஜை ஸ்பான்சர் பண்ணலாம், இல்லைனா கவர் பேஜை ஸ்பான்சர் பண்ணலாம். அதற்கான விவரங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க விரும்புகிறோம். நீங்களும் ஸ்பான்சர் பண்ண விரும்பினால், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க விரும்பினால், இந்த கூட்டங்களின் செலவுகளை ஏற்று லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் விரும்பினால் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைனா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு விவரங்களை அனுப்பி வைப்பார்கள். அது அநேக லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை புது வருடத்திலே நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you richly.